இப்போ நம்ம சேனலில் யூடியூப் சேனலில் பாரம்பரியமான தமிழர்கள் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை அடையாளம் செஞ்சு ஒவ்வொரு வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னா திருமயம் பக்கத்தில் என்ன ஊர்னா லெம்பலக்குடியில் வந்து நம்முடைய தேனி மலைமாடு கன்றுகளை 2 கன்றுகள் வந்து அன்னை கேட்டிருந்தாங்க, அந்த இறக்கி வந்தோம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா எனக்கு மனசுக்கு பிடிச்ச நிகழ்வு என்னென்னா ஒரு மிக பிறந்த ஒரு இடத்துல எப்படி சோலைகள் காடுகள் இருக்கும்ல, அந்த காட்டில் வந்து தனக்கிற மாடு தானாக போய் மேய்ஞ்சிட்டு தண்ணி குடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குளங்கள் மாட்டுக்காகவே ஒரு குளம் மாதிரி வெட்டி போட்டிருக்காங்க. நல்லா மேயுதுங்க. அதோட ஜல்லிக்கட்டு போதுமா இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு அது அவங்க எப்படி பண்ணிக்கிறாங்களோ அது இவர் யாரு பேரன் ஓட்டு வந்தா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு வளர்க்கணுமா இல்லை இதோட ஜல்லிக்கட்டு உங்கள் தாத்தன் கூட்ட காலத்தில் வளர்ந்து வராங்க, உங்களுக்கு ஜல்லிக்கட்டு வளர்க்கணுமா இதோட படிப்பு இல்லை வேலை அப்படின்னு போயிருவீங்களா? நமக்கு விவசாயத்தில் ஒரு பங்கு தான் மாடு. விவசாயத்துல ஒரு பங்கு மாடு. அப்ப விவசாயமும் விவசாயிகள்னா மாடு வளர்க்கணும், ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கணும். அது ஒரு பெருமை இல்ல, பெருமை. அது எப்படின்னா நம்ம வீட்டுல ஒரு மாடு இருந்துச்சுன்னா அது எப்படி சாமி மாட்டோம்னு வச்சுங்களேன். இப்ப இந்த மாடு நாங்கெல்லாம் பொங்கலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், எங்க மாடுக்கு எல்லாருக்கும் தோரணை எல்லாம் கட்டி அந்த மாலைகள் எல்லாம் போட்டு வீட்டுல சாமி கும்பிடும்போது தீவாரணம் காமிக்கிறதே மாட்டுக்கு. பொங்கலுக்கு மாலை அந்த அளவுக்கு பார்ப்போம். அப்போ தமிழர்கள்னாவே வீரம். அப்போ என்ன அப்படின்னா அந்த காலத்தில் போரில் சண்டை போட்டு வாலில் ஈட்டிலையும் குத்துவாங்க அவங்க சண்டை உடம்பே எதிரியோட. அதான் விழுப்புன்னு பேர். அதாவது விழுப்புன்னா வீர தழும்புகள்னு பேர். இப்போ வந்து தமிழர்களில் வந்து சண்டைக்கு போருக்கு போகிறாங்க, இராணுவத்துக்கு போகிறாங்க. நாட்டில் இருக்கவும் ஜல்லிக்கட்டில் காலையில் அடக்குறாங்க. அந்த காலையில் அடக்கிறதுல ஐயாவுக்கு வயசு 74 வயசு. ஐயாவுக்குள்ள விழுப்புண் வீர தழும்பு இந்த பாருங்க. வாதல பாருங்க எப்படி குத்திருக்கு பார்த்தீங்களா? எத்தனை தெரியுங்க அது? இது 19 என்னமோ இருந்துச்சு, 3 மாதம் ஆச்சு. இது 6க்கு 19 தையல் 6க்கு 3 மாதம். இந்த பாருங்க, இது தையல் தானா? தையல். இது தான் தையல். இது தையல். இது கணக்கு இல்லை. இது இந்த தொடையில அதெல்லாம் கணக்கு. நெஞ்சு வந்து இந்த எலும்பு இந்த ஒரு என்னமும் பண்ண மாட்டேங்குது. ஆமா இந்த எலும்பு, ஆமா எலும்பு ஒடிஞ்சு போச்சு. எலும்பு உடஞ்சு போச்சா? எலும்பு ஒடிஞ்சு போச்சு. அந்த விழா எலும்பு. ஆமா இது எலும்பு இந்த இப்படி வரும்ல, அந்த எலும்பு தெரிஞ்சு போச்சு. ஐயாவுக்கு சொல்ல போனா இந்த நெஞ்சிலுக்கு விழா எலும்பே உடஞ்சு போச்சான். அப்ப உடம்பு பூராமே வீர தழும்புலாம் தான் இருக்கு. உண்மையிலே சொல்றேன், இந்த மாதிரி ஐயா அதுக்கு தான் மீசை வரமே பார்த்தேன். ஐயா பயங்கரமா மீசை வச்சிருக்காரு, வீர பயமாருன்னு. அப்போதான் இந்த மீசை வச்சிருக்க ஒவ்வொரு ஆண்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குன்ற மாதிரி ஐயாவுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுக்கு விழுப்புண்கள் நிறையா இருக்குது, வீர தழும்பு. உண்மையிலே சொல்கிறேன், ஐயாட்ட பேசுறது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். உங்கள் குடும்பத்தில் அதாவது இப்படி உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து உங்களை கொண்டாடணும், தெய்வமாக வச்சு எப்படி முன்னோர் கும்பிட்ற மாதிரி அதே மாதிரி உங்களை வச்சு கும்பிடணும், வணங்கணும். இப்போ பையன் எங்கள் பையன் பேசு நம்ம. ஆமாம் ஆமாம், அவனு மாடு ஊட்டியில் வீரன் வீரங்க. இப்போ சிங்கப்பூரில் இருக்கேன். சிங்கப்பூர்ல இருந்தாலும் முழுக்க வந்து மாடு மேலதான் ஒரு பாசமா இருக்காரு. வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் கொள்ள பேர் வந்து மாடு மேலதான் என்ன செய்து கட்டுத்தல கட்டினாங்களா இற வச்சாங்களா அப்படின்னு ஒரு பாசமா இருக்காங்க. மொத்தத்துல இந்த குடும்பத்துக்கு ஒரு பாருங்க, இந்த ஒரு போர்க்கண்டு 2 கண்டு 2 போர்க்கண்டு விட்டுருக்கோம். நல்ல மச்சக்கண்டு, நல்லா துடிப்பா இருக்கு. ஐயா எடுத்து எத்தனை வருஷம் வச்சுங்கய்யா? 1.5 வருஷம் ஆச்சு கண்டு எடுத்து. நல்ல வளர்ப்பு கண்டு விஷயம் கிடையாது, ஐயாவுடைய வளர்ப்பு முறை தான் பெரிய விஷயம். கண்டு நல்லா வளர்த்துருக்காரு. நல்லா புல் எங்கே பார்த்தாலும் புல், நல்லா கண்டு ஓடியாந்து நல்லா திமுறா ரப்பா நிற்குது. ஜல்லிக்கட்டு கொண்டு போயிருக்கீங்களா? இது வரைக்கும் கொண்டு போகல, பரவாயில்ல. விஷயம் இதுதான், எல்லாருமே கொண்டு போகணும். கண்டு ஆனோடனே கொண்டு போய் பிள்ளைகளை விட்டு மிரட்ட விடுறாங்க, அது தவறான செயல். மாடு அதுக்கான வயசு வரும்போது ஜல்லிக்கட்டு கொண்டு போனால் தான் அதோடைய விளையாட்டு திறமை இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், ஐயா நல்லா வளர்த்துருக்காரு, நல்லா பக்குவமாக வச்சுருக்காரு. ஐயா மாட்டு பேருங்கயா? பேர்லாம் வைக்கல, பேர்லாம் வைக்கவே நான் பேர்லாம் வைக்கிறது இல்லை. பேர் வச்சு கூப்பிட்டா தானே பிள்ளைக்கு மாதிரி அதுக்கு வச்சு கூப்பிடுவோம். வாடானா வந்துடுவேன், அது பேர் வச்சிருவோம்ன்றாங்க. சந்தோஷம், நல்லபடியாக அவங்க குலசாமி பேரே வைக்கட்டேன். ஆமாம், நன்றி. இப்படி பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஐயா வயசில் நம்மளுடைய மூத்தோர்கள் வந்து இதை நம்ம வழிமுறையாக அடுத்தது கொண்டு போகிறாங்க. எப்படி நம்ம இது இடம், இது அப்புறம் அப்படியே அடுத்த பிள்ளைகளுக்கு அப்படி பரம்பரையாக இடங்கள் போதோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுகளையும் இன்றைக்கி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஐயா ரொம்ப நன்றி.